வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ecommerce தமிழ். இந்த வீடியோல இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்னோட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற அப்டேட்டடான வீடியோஸ் A to Z நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஃபாஸ்டா சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்கும் இந்த மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ப்ராடக்ட்ஸ் அதிகமா சேல் ஆகணும், அதிகமா ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க நிறைய பேர் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருக்குமே சேல்ஸ் அந்த அளவுக்கு ரீச்சபிளா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் சேல்ஸ், உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே இருக்கும். ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சர்ச் பண்ற ப்ராடக்ட் இல்ல எல்லாரும் லிஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்களுடைய செல்லர் பேனல்ல லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச அளவுக்கு சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி வராம போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸ்லயே பெஸ்டா சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸ் எது, ஃபாஸ்டா எதெல்லாம் கஸ்டமர்ஸ் சர்ச் பண்றாங்க, ஸோ எந்த மாதிரியான கேட்டகரியில அதிகமா சேல்ஸ் நடக்குது, லாஸ்ட் மந்த் எவ்வளவு நடந்துச்சு, லாஸ்ட் இயர் எவ்வளவு நடந்துச்சு, இந்த மாதிரியான ஓவரால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2022ல ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அதாவது இந்த ஜனவரில இருந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமா கஸ்டமர் சர்ச் பண்ணிருக்காங்க, அதிகமா ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் டாப் 5 ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய லிஸ்டிங்ல இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டாப் 5 அப்படிங்கறது இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் 5 ப்ராடக்ட்ஸ் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பட் செல்லிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறது இந்த 5 ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5th பொசிஷன்ல இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ். ஹோம் அப்ளையன்சஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லா கஸ்டமர்ஸுமே சர்ச் பண்ணுவாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் நிறையவே சேல்ஸ் நடக்கும். ஹோம் அப்ளையன்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை வெயிட் பேஸ் பண்ணி ஒரு சிலர் ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டாங்க ஆன்லைன்ல. ஜஸ்ட் பிரைஸ் மட்டும் என்கொயரி பண்ணிட்டு வெளியில நியர்பை ஷாப்ஸ்ல பை பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே ஹோம் அப்ளையன்சஸ் தான் இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்ல 5th பொசிஷன்ல இருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ் எல்லாமே இதுலயே வந்துடும். ஓவராலா இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்டை எவ்வளவு பேர் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா 4% ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங் சர்ச் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் எந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரி இல்ல ப்ராடக்ட்டை அதிகமா சர்ச் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது ஓவராலா பாத்தீங்கன்னா இருக்கிற கஸ்டமர்ஸ்ல 4% ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் சர்ச் பண்ணிருக்காங்க. மேபி அவங்க ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5th இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ 4th இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் பை பண்றவங்களோட ரேஞ்ச் ரொம்பவே ஜாஸ்தியாவே இருக்கு நவடேஸ். ஸோ நிறைய பேர் காஸ்மெட்டிக்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஈவன் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதவங்க கூட அதை சர்ச் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்ச் அவங்க கண்டிப்பா பண்றாங்க. காஸ்மெட்டிக்ஸோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஆபீசஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுல இருந்தாலுமே இந்த மாதிரி சம்மர் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய லிஸ்டிங்ல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான்.
ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல நீங்க தேவையான ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு ரெண்டு ப்ராடக்ட் இல்ல. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது உங்களால எந்த ப்ராடக்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியுமோ நீங்க அந்த ப்ராடக்ட்டை அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா 9% ஆஃப் சர்ச் இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாய்ஸ். இன்னைக்கு டாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நார்மலா டாய்ஸ் வந்து ஒரு என்டர்டெயினுக்கு மட்டும் இல்லாம டைம் பாஸ்க்கு மட்டும் இல்லாம நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து டாட்லர்ஸ் வரைக்குமே அவங்களுடைய எஜுகேஷனல ப்ரொமோட் பண்ற மாதிரியான டாய்ஸ் இன்னைக்கு நிறையவே வந்துருச்சு. அதே சமயம் நிறைய ஹெல்தியான டாய்ஸும் நிறைய எலக்ட்ரானிக் பேஸ்டான டாய்ஸ்ல இருந்து உட்டன் பேஸ்டான டாய்ஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாய்ஸ் வாங்குறதே இப்போ ஒரு மாடர்னாவே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸோட எல்லா நேரமுமே இருக்கிறதுனால அது என்டர்டெயின் மட்டும் இல்லாம எஜுகேஷன் பேஸ் பண்ணியும் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்குமாக இன்னைக்கு நிறைய டாய்ஸ் அண்ட் பிளாஷ் கார்ட்ஸ் மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டாய்ஸ்ல வந்துருச்சு. ஸோ இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 13% ஆஃப் சர்ச்சஸ் இந்த டாய்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்டை தான் சர்ச் பண்ணிருக்காங்க. டாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் யூனிக்கான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி நீங்க உங்களுடைய செல்லர் பேனல்ல லிஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸ் பத்தியுமே நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ கேம்ஸ் பிளே பண்றாங்க, அதுக்கான ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. வீடியோ கேம்ஸ் அப்படின்னா வீடியோ கேம்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சசரிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது ஓவராலா ரிலேட்டடான சர்ச்சஸ் தான் கஸ்டமர்ஸ் பண்றாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ கேம்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 29% ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ கேம்ஸ் ரிலேட் சர்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா க்ளோத்திங்ஸ் நிறைய ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயுமே க்ளோதிங் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இருக்கும். ஸோ ஃபாஸ்டா சேல் ஆகுறதுலயும் சரி, ஹைலி ப்ராஃபிட்டபிளும் சரி, ஈஸியா கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகுறதும் சரி. அண்ட் ட்ரெண்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா க்ளோத்திங்ஸ் வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டே பை டே வந்து நிறைய மாடர்னாவும் ட்ரெண்டியானும் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வேர் பண்ண ஜென்ரேஷன்ல தான் நாம இருக்கோம். ஸோ க்ளோதிங்ஸ் அப்படிங்கிறதுக்கான பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓவராலா க்ளோதிங்க எவ்வளவு பேர் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க 42% ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்ளோதிங்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட் கேட்டகரியை தான் சர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நியர்லி பாத்தீங்கன்னா 50% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல என்ன ப்ராடக்ட்டை சர்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோதிங்ஸ் தான். ஸோ க்ளோதிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். க்ளோதிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மென், உமன், கிட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் க்ளோதிங்ஸ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், ஆஃபீஸ் வேர், ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய செல்லர் பேனல்ல நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2022 அதாவது இந்த 4 monthsல அதிகமா கஸ்டமர்ஸ் சர்ச் பண்ணி பை பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க சேல் பண்ணல, உங்களுடைய லிஸ்ட்ல இது இன்க்ளூடடா இல்ல அப்படின்னா இந்த 5 ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை உங்களால செலக்ட் பண்ணி அஃபோர்ட் பண்ண முடியும், உங்களால லிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. க்ளோத்திங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சம்மர் அப்படிங்கும் போது நிறைய சேல்ஸ் நடக்கும் நார்மலான டைம் விடவும். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸும் வந்துட்டே இருக்கு. அதனால க்ளோத்திங்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. நியர்லி 50% ஆஃப் கஸ்டமர்ஸ் க்ளோத்திங்ஸ் தான் சர்ச் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க க்ளோத்திங்ஸ் செலக்ட் பண்ணா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது, ஏன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. டே பை டே க்ளோத்திங்ஸ்க்கான நீட்ஸ் இருக்கிற வரைக்கும், கஸ்டமர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃபாஸ்டா தான் சேல்ஸ் நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு க்ளோத்திங்ஸ் போடலாம். என்ன ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட் கஸ்டமருக்கு அட்ராக்ஷனா இருக்கா, கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண விரும்புவாங்களா, அது மட்டும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 2022ல ட்ரெண்டிங்ல இருக்கிற டாப் 5 ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேட்டகரி இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு கேட்டகரி வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோஸ்ல அந்த டீடைல்ஸையும் நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ecom GenX தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.